இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबका स्वागत करते हैं। ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. प्रभु के चरणों में आए हुए हम सबको प्रभु स्वयं सुरक्षा देकर हमें बचाता है। இந்த குளிரான நேரத்திலும் கூட ठंडे मौसम में भी எனக்கு யாக்கோபருடைய நினைவு தான் வருது. எப்படி அவர் காட்டில் போய் படுத்திருந்தார். मुझे याकूब की ही यादें आती है, कैसा वो अकेले में उस जंगलों में जो है सोया था। ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் फिर भी प्रभु उसके साथ था, इसीलिए அந்த சட்டையின் கீழே அடைக்கலமாக அந்த காலத்திலே அவர் இருந்திருக்கிறார். उस समय में ही वो प्रभु के पंखों के आड़ में सुरक्षित था। நாமும் கூட அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். हम भी उनके चरणों के सामने கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து பெருக பண்ணின கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். जैसा प्रभु ने याकूब और उसके परिवार को आशीष के वैसे हमें और हमारे परिवार को आशीष இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக इस समय में हमारे சங்கீதம் 36வது சங்கீதம் भजन संहिता 36वां 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். 7 और 8 36வது சங்கீதத்துல தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். हे परमेश्वर, तेरी करुणा कैसे अनमोल है। मनुष्य तेरे पंखों के तले शरण लेता है। वे तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे और तू अपनी सुख की नदी में से उन्हें पिलाएगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரோடு இருந்தார். दाऊद राजा के जीवन में हर एक परिस्थिति में प्रभु के साथ था। அவருடைய வாழ்க்கையில மிகவும் அவருக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்தது அவருடைய கிருபை தான். उनके समय में उसको बड़ा सा एक जो है सम्मान जो है आदर था, वो उनका प्रभु का अनुग्रह था। அடிக்கடி இந்த வார்த்தையை தான் அவர் சங்கீத பகுதிகளில் பேசுகிறார். बहुत समय में भजन संहिता में इसी बातों को बताता है। கர்த்தருடைய கிருபை பெரியது. परमेश्वर का अनुग्रह बड़ा है। 7வது வசனம் சொல்லுது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. 7वां वचन कहता, प्रभु आपका अनुग्रह कितना बड़ा है। அதனால் மனுப்புத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். उसके द्वारा इंसान जो है आपके पंखों के आड़ में आ जाते हैं। ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கிறது. प्रभु का प्रसन्नता हमारे साथ रहता है। தேவனுடைய பாதத்தில் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். परमेश्वर के चरणों में एक समय के लिए हम प्रार्थना நன்றி சொல்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம். धन्यवाद करते हैं पिता आपको। இந்த காலை வேளையில நாங்கள் முழு இதயத்தோடு நன்றி சொல்கிறோம். सुबह के समय में हम पूरे हृदय से आपको எத்தனையோ பேருக்கு கொடுக்க முடியாத ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். कितने लोगों को नहीं दे सकते, उतना बड़ा सौभाग्य आज आपने दिया है। உங்க பாதத்தில் இருப்பதே மகிமையும் ஆசீர்வாதமானது. आपके चरणों में रहना ही महिमा और आशीष। தாவீது தன்னுடைய மனதார சொல்கிறார், ஆண்டவரே எவ்வளவு நல்லது உம்முடைய கிருபை. दाऊद पूरे हृदय से कहता, प्रभु कितना अनुग्रह और दया है। அப்படியே நாங்களும் கூட உம்முடைய அன்பை உம்முடைய கிருபையை புகழ்ந்து பாடணும். वैसे हम भी प्रभु आपके प्रेम और आपकी महिमा को गीत गाए। அப்படிப்பட்ட மகிமை நாவினால் எங்களை நிரப்புகிறார். ऐसे महिमा की आत्मा से भर दीजिए। நீர் பெருகணும். आप ही बड़े, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெருகணும். आपके बच्चों के आशीष बड़े प्रभु। உம்முடைய கிருபையினால் முழு உலகமும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். आपके अनुग्रह पूरी दुनिया में बहुत आयत लोगों को आशीष। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் यीशु பிதாவே. के नाम से मांगते पिता। ஆமென். கர்த்தருடைய கிருபை என்றால் அவருடைய இரக்கம். प्रभु का अनुग्रह मतलब उसकी दया। அவர் எப்பொழுதுமே மனுபுத்திரருக்கு மேல் என்ன செய்கிறாரு? இரக்கமாய் இருக்கிறார், கிருபையாக हमेशा இருக்கிறார். इंसानों के ऊपर अपनी दया दिखाता है। அவர் சொல்லுகிறார், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. वो कहता है आपका अनुग्रह कितना अद्भुत है। அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனே हम உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. आपका अनुग्रह कितना अद्भुत है। உண்மையிலே அவருடைய கிருபை மிகவும் பெரியது. सच में उनका अनुग्रह बहुत बड़ा है। இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ये सब हम कहना है करके प्रभु चाहता है। அடிக்கடி நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு நல்லது. हमेशा हम कहना, प्रभु आपका अनुग्रह कितना बड़ा है। ஒவ்வொரு நொடி பொழுதுமே அவர் அப்படிப்பட்ட மகிமையை ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். हर एक क्षण में वो ऐसी महिमा और आशीष को हमारे लिए रखा है। கர்த்தர் நல்லவர். प्रभु अच्छा है। அடுத்தவர் சொல்லுகிறார், அதனாலே அந்த கிருபையினாலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய சட்டையின் அடைக்கலமாக இருக்கிறோம். दूसरी वो कहता है कि उसके अनुग्रह के वजह से हम सब उसके पंखों के आड़ में அதுதான் மனிதனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. वही एक बड़ा सुरक्षा है इंसान के लिए। எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படிதான் எல்லா சூழ்நிலையிலையும் அப்படிப்பட்ட மகிமையான அந்த பாதத்தில் உட்கார்ந்து
அவருடைய நாமத்தை புகழுகிறார்கள். बहुत सारे पवित्र लोग ऐसे हर एक परिस्थिति में उसके पंखों की आड़ में आकर उसकी जो है गीत गाते हैं। அந்த கிருபையை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். वो अनुग्रह को जो एहसास करते हैं वह धन्य है। வேதாகமத்தில் அதிகமா சங்கீத பகுதிகளில் தான் இந்த வார்த்தை வருகிறது. भजन संहिता में ही सबसे ज्यादा ये बातों को दिखाया गया है। 8வது வசனம் சொல்லுகிறது, 8वां वचन बताता है, உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் आपकी कलीसिया की परिपूर्णता से திருப்தி அடைவார்கள். हम तृप्त हो जाते हैं। அவருடைய ஆலயத்தில் என்னது சம்பூர்ணம் இருக்கிறது? परमेश्वर के कलीसिया में क्या बहुतायत है? வேதம் சொல்லுகிறது அந்த அவருடைய ஆலயம் பரிசுத்தம். அதுதான் தேவன் அதை முழுமையாக பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கிறார். परमेश्वर अपनी कलीसिया को पवित्रता से सजा देता है। இரண்டாவது அவருடைய அன்பு. दूसरा उसका प्रेम। தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து உம்முடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படிங்கிறார். दाऊद कहता है आपकी कलीसिया में मैं बैठकर वहां पे जो है वो खोज करूंगा कर। அப்படி செய்யும் போது அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். तब जैसे वो तब हम करते हैं तब हम तृप्त होते हैं। உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகம் தீர்க்கப்படுகிறது. आपके जो बहुमूल्य प्रेम से उनके प्यास बुझाए जाते हैं। எத்தனையோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக சில சபையில போய் உட்கார்ந்துருக்கும் போது बहुत सारे लोग जब नए नए कोई कलीसिया में जाकर बैठते हैं, ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை பேசும்போது அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. प्रभु जब उसकी वचन को बातें करता है तो बहुत लोगों को அநேகர் ஆறுதல் அடைகிறார்கள். बहुत लोग जो है தேவன் தன்னுடைய வார்த்தையை அந்த இடத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார். प्रभु अपने वचन को उस जगह से बाहर प्रकट करता है। வெளிப்படுத்த விசேஷம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த ஆலயத்திலிருந்து அந்த நதி புறப்படுகிறது. प्रकाशित वाद्य में ऐसे लिखा है कि कलीसिया में से जो है वो नदी बहता हुआ அவருடைய இருதயங்களுடைய எல்லா தாகத்தையும் கர்த்தர் நீக்குகிறார். उनके हृदय के हर एक प्यास को प्रभु बुझाता है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। நம்ம எல்லாருடைய தாகத்தையும் அவர் தீர்த்திருக்கிறார். हम सब के प्यास को प्रभु ने बुझाया இன்னும் அவர் நமக்கு உதவி செய்வார். और हमें वो मदद करेगा। அடுத்த வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन कहता है ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, जीवन का सोता आपके पास है, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். आपके उजाले में हम जो है उजाले पाते हैं। எவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். कितना महिमा की बातों को प्रभु हमें देता है। அதனால அவர்கள் திருப்தி அடைவார்கள். उससे वे तृप्त होते हैं। அந்த மகிமையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். उस महिमा को वो एहसास करते हैं। அவருடைய கிருபை என்றால் என்னது? अनुग्रह का क्या நாம் मतलब है? எதிர்பார்க்காமலே அவர் நமக்கு மத்தியில வந்து நமக்கு உதவி செய்கிறது. हम सोचते भी नहीं परंतु प्रभु हमारे बीच में आकर हमें मदद करता நமக்கு தேவை இருக்கிறது. है। हमें जरूरत है। அந்த தேவைக்காக நம்ம ஒரு இடத்துல காத்திருப்போம். हम उस जरूरत के लिए कहीं पे इंतजार में रहते हैं। எப்படியாவது அதை வந்து கர்த்தர் நமக்கு அதை தருகிறார். कैसे न कैसे तो प्रभु वो बातों को हमें पूरा அது करते हैं। தேவனுடைய ஒரு இரக்கம். ये प्रभु का अनुग्रह है। அவருடைய சுபாவமே அன்பும் கிருபை நிறைந்தது. परमेश्वर का अहम स्वभाव ही प्रेम और अनुग्रह भरा हुआ। பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல நோவாவை பற்றி சொல்லும்போது जुने करार में नोआ के बारे में जब बताया गया है, தேவன் நோவாவுக்கு மேல கிருபை காண்பித்தார். परमेश्वर नोआ के ऊपर अनुग्रह प्रकट அந்த किया। குடும்பத்தை அவர் காப்பாற்ற விரும்பினார். उस परिवार को बचाना चाहता था। உலகம் முழுவதும் தண்டிக்கப்பட போகிற அந்த சூழ்நிலையில दुनिया पूरा दंड के आज्ञा में जाने वाला था। நோவாவை தேவன் விசேஷமாய் பார்க்கிறார். नोआ को परमेश्वर विशेष तरीके से देखता है। நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. नोआ को जो है परमेश्वर की आंखों में दया मिली। அதுதான் உலகமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அதே ஆசீர்வாதம் இன்றைக்கும் கிடைக்கிறது. इसीलिए आज भी दुनिया में जहाँ पर भी पवित्र लोग हैं उनको वही आशीष आज भी मिलता है। அநேகருக்கு ஆண்டவர் கிருபைக்கு மேல் கிருபை கொடுக்கிறார். बहुत सारे लोगों को प्रभु अनुग्रह के ऊपर अनुग्रह देता है। சங்கீதம் 9வது சங்கீதம் भजन संहिता 9वां अध्याय में 10வது வசனம், 10वां वचन, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை, प्रभु आपको जो ढूंढते हैं उसे आप छोड़ते नहीं, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். इसलिए वो आपके नाम को जो जाने हुए हैं वे जानकारी அப்ப पाए। என்ன தெரியுது? அவருடைய நாமம் அநேகருக்கு அது மறைவாகவே இருக்கிறது. उसका मतलब क्या है? प्रभु का नाम आज भी बहुत सारे लोगों को वो गुप्त के रूप में है, ஆனா யார் அறிந்திருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான். पर जो उसको जान लिए है वो धन्य है। அவங்க எப்பொழுதும் கர்த்தரை वो மகிமைப்படுத்துவார்கள். हमेशा प्रभु की महिमा கர்த்தர் करेंगे। நல்லவர். प्रभु अच्छा அவர் है। எப்பொழுதும் தன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறவராக இருக்கிறார். वो हमेशा अपने नाम को ऊंचा करने वाले में पाया जाता है। அடுத்த சங்கீதத்தில் சொல்லுகிறாரு, दूसरा सही भजन எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, हमारे खुदा जो प्रभु 8வது அதிகாரம் 9வது வசனத்துல, 8वां अध्याय में 9वां वचन, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே,
हमारे खुदा जो प्रभु है, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. आपका नाम पूरी दुनिया में कितना महिमा से है। அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், वो सर्व सामर्थ्य है, அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். वो सर्व धरती का खुदा है। இந்த மகிமையான ஆண்டவர் ये महिमा का खुदा பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு மேலேயும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். पूरी दुनिया के लोगों के ऊपर अपने प्रेम को प्रकट करता है। ஒரு தேவனுடைய மனிதன் பாடுகிறார் பாருங்க. एक परमेश्वर का दास ऐसा गीत गाता है, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. இந்த ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா, மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா, உம் பிள்ளையாய் வாழ கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவருடைய அன்பை அவருடைய ஊழிய காலத்தில் நம்ம பார்க்கலாம். प्रभु के प्रेम को उसकी सेविका के समय में हम देख सकते हैं। ஆண்டவருடைய சமூகத்தில் प्रभु के समूह में அவருடைய ஊழியத்தில் பெரிய அற்புதம் முதலாவது என்ன நடந்ததுன்னா, उनके जीवन में उस समय में सबसे बड़ा अद्भुत क्या हुआ? पहला, அதாவது ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத, அங்கீகரிக்க முடியாத அந்த குஷ்டரோகிகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். लोगों जो स्वीकार नहीं सकते, जो कबूल नहीं कर सकते, उस समय में प्रभु उस कोढ़ी बीमार वालों को छू कर பாவிகளை அவர் அப்படியே உட்கார வைத்து பேசினார். पापियों को बिठाकर उनसे बातें की। அந்த காலத்தில் உள்ள பிரதான ஆசிரியர் சொன்னார்கள், இவர் பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார். उस समय के महायाजक लोग कहने लगे, ये पापियों के साथ இவர் बैठकर भोजन பாவிகளுடைய நண்பன் என்று करते हैं। சொன்னார்கள். ये पापियों का दोस्त है, मित्र है। எவ்வளவு மோசமான ஒரு மனுஷனை அவர் புறம்பே தள்ளவே இல்லை. इतना ही बुरा व्यक्ति क्यों ना हो, प्रभु ने कभी उन्हें दुत्कारा नहीं। அவர் அப்படியே அவளை அணைத்து वो ஆசீர்வதிக்கிறார். ऐसे ही उन्हें गले लगाकर அவருடைய அன்பை தான் அந்த இளைய சகோதரனை ஆண்டவர் எப்படி அணைக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. उसका प्रेम यही है कि वो जैसे छोटे बेटे को अपने बाहों से कैसे लगा लेता है। எப்படிப்பட்ட அவன் துணி உடுத்திருந்தான்னு தெரியல, कैसा वस्त्र वो पहना था पता नहीं, அவன் செருப்பு போடாம நடந்து வந்திருப்பான். वो बिना चप्पल का चल के आया அவனுடைய होगा। துணி அவனுடைய சரீரம் முழுவதுமே அழுக்கு நிறைந்ததா இருந்தது. उसका शरीर और उसका वस्त्र पूरा गंदगी से भरा होगा। அவனை விரும்பத்தக்க ரூபம் அவனுக்கு இல்லை. जो देखने जैसा उसका स्वरूप नहीं ஆனா पाएगा। பைபிள் சொல்லுகிறது, प्रवचन कहता அவர் है முந்தி ஓடி அவனை கட்டி அணைத்தார் वो அப்படின்னு. पहले दौड़ कर उसे गले से लगा लिया। அதுதான் அன்பு. वही प्रेम है। இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே கர்த்தர் அப்படிதான் அணைத்திருக்கிறார். आज प्रभु ने हम सबको ऐसे ही जो है गले ஆகவே लगा, நாம் பாக்கியவான்கள். इसलिए हम धन्य है। அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். वो सोच कर हम उसे धन्यवाद करते हैं। எல்லா விதத்திலுமே நாம் குறைவுள்ளவர்களா இருந்தோம். बहुत सारे इसमें हम कमी घटी में ही थे। எல்லா விதத்திலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் நம்மகிட்ட இல்ல. हर चीज में प्रभु जो हमसे चाहता था वो बातें हमारे अंदर नहीं ஆனா थी। தேவன் நம்ம மேல கிருபை வைத்தார், இரக்கம் வைத்தார். प्रभु हमारे ऊपर वो अनुग्रह நம்ம रखा। அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச பாருங்க, அதை ஒரு மகிமையாக நினைக்கிறார். हमने जो वचन को अपना कान दिया उसे प्रभु महिमा में இயேசு இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்வாரா? यीशु ऐसे महिमा का कार्य करेगा क्या? என்னை ஏற்றுக்கொள்வாரா? मुझे भी स्वीकार लेगा அந்த क्या? எண்ணம் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் அணைத்து वो ஆசீர்வதிக்கிறார். विचार आने वाले हर एक को प्रभु गले से लगा। தாவீது சொல்கிறார், எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை. दाऊद कहता है जो छोटा जाना जाता है वो कभी जो है भूला नहीं जा सकता। சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. जो दबाए जाते हैं उनका भरोसा कभी खराब नहीं हुआ। ஆண்டவருக்கு மட்டும்தான் இந்த குணம் இருந்தது. प्रभु के अंदर केवल ये गुण है வேற யாரும் இந்த மாதிரி செய்யல. और किसी ने भी ऐसा नहीं किया। எவ்வளவோ பணம் உள்ள ஜனங்களும் கூட சூழ்நிலை வரும்போது மாறிடுவாங்க. इतने ही धन वाले लोग भी जब परिस्थितियां आती है बदल जाते இன हैं। ஜனங்கள் மாறிடுவாங்க.
अपने जो रिश्तेदार बदल जाते हैं। தாவீது சொல்லுகிறாரு, दाऊद कहता है, உன் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் கர்த்தர் உன்னை तेरे நேசிக்கிறார். माँ से अधिक, तेरे पिता से अधिक प्रभु तुझसे प्रेम करता है। ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் தெய்வம் மறப்பதில்லை. स्त्री अपने गर्भ के बालक को भूल जाएगी तो भी अपना परमेश्वर हमें உன் नहीं। தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் तेरे माता पिता तुझे छोड़ देंगे, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். प्रभु मुझे मिला लेता है। அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு அனுபவத்தை அவர் அனுபவித்தார். उसके जीवन में उतना अनुभव उसने किया। தாவீதுடைய சரித்திரத்தில் நான் பார்க்கும்போது அவர் எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டிருந்தார். दाऊद के इतिहास में जब हम देखते हैं वो हर जगह से दबाया गया। அபிஷேகிக்கப்பட்ட பிறகும் अभिषेक पाने के बाद தேவன் भी, அவனோடு கூட இருக்கும் போதும் प्रभु उसके साथ रहने के बाद அவர் வல்லமையாக காரியங்களை சாதித்த பிறகும் भी, वो सामर्थ्य से बातों को करने के बाद சத்துருவின் கிரியையெல்லாம் அழித்து வெற்றி சிறந்த போதும் भी, கூட शत्रु की क्रिया को मार कर विजय पाने के बाद भी சிலர் தாவீதை வெறுத்தாங்க. बहुत सारे लोग दाऊद को ஒரு विरोध சிலர் தான் என்ன செய்தாங்க, அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். थोड़े लोग उसके साथ थे। அவரை உண்மையாய் தெரிந்து கொண்ட அப்சலோம் उसको उनमें सच्चाई से चुना हुआ अब्सलोम, எல்லாமே ஒரு மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. सब अपने अपने मर्जी से चलने लगे। ஆனா தேவன் தன்னுடைய தாசனாகிய அந்த தாவீதோடு கர்த்தர் இருந்தார். अपने दास दाऊद के साथ प्रभु था। இந்த காலை வேளையில அவர் சொல்லுகிறாரு, ये सुबह के समय में वो कहता தேவனே है, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. प्रभु आपका अनुग्रह कितना बड़ा है। அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை நாங்கள் தியானிக்கிறோம். वैसे अनुग्रह को हम ध्यान करते हैं। இவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது इसके बारे में ऐसा भविष्यवक्ता कहता है, ஏசாயா 25வது அதிகாரம் ऐसाया 26वां अध्याय முதல் வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन पढ़ेंगे। 25ல முதல் வசனம். 25 में पहला। கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். हे यहोवा, तू मेरा परमेश्वर है, मैं तुझे सराहूंगा। मैं तेरे नाम का धन्यवाद करूंगा, क्योंकि तूने आश्चर्य कर्म किया है। तूने प्राचीन काल से पूरी सच्चाई के साथ युक्तियां की है। உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். आपके पूरे जो जो आलोचना है वो सच्चाई है। அதாவது ஆரம்பத்திலேயே पहले ही மனுஷர்களுக்கு மேல அவர் எவ்வளவு தயவு வைத்திருந்தாரா. इंसान के ऊपर कितना दया रखा था। இந்த பகுதி முழுசுமே ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ये पूरी वचन जो है एक सच्चाई को बताता 7வது है। வசனம் பாத்தீங்கன்னா, 7वां वचन देखेंगे। சகல ஜனங்களில் மேலுள்ள முக்காட்டையும் सारे लोगों के ऊपर के उस पर्दे को, சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் सारे जातियों के ऊपर ढका हुआ उस ढक्कन இந்த को மலையிலே அகற்றி போடுவார். उस पहाड़ में प्रभु हटा देगा। எல்லா ஜனங்களுக்கு மேல ஒரு முக்காடு, हर इंसान के ऊपर एक पर्दा है। எல்லா ஜனங்களுக்கு மேலயும் ஏதோ ஒரு காரியம் மூடி இருக்கு. हर एक इंसान के ऊपर कोई बातें है उसे ढक कर रखा है। அது எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு மலையில எடுத்து போட்டார். वो सब को प्रभु ने उस पर्वत में निकाल डाला। அவரே முந்தி வந்து அதை செய்கிறார். प्रभु स्वयं पहला आकर उसे करता है। என்னெல்லாம் அவங்களை மூடி இருக்கு, क्या क्या हमें ढका हुआ था। பாவம் மூடி இருக்கு, पाप हमारे ऊपर ढका அறியாமை மூடி இருக்கு, हुआ, अंजाम हमारे ऊपर डाला। அவங்களுக்கு எங்க போகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. हमें कहाँ जाना है वो नहीं पता था। யாக்கோபு பாருங்க நடந்து போறாரு. याकूब देखे चल के जाता है, ஆனா அவருக்கு எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது அவருக்கு நிறைய தேவையெல்லாம் இருக்கு. बहुत सारे परिस्थिति में देखेंगे तो उसको बहुत जरूरत है। ஒருவருமே கேட்காத காரியத்தை அவர் கேட்காரு. कोई भी नहीं मांगा उस बातों को याकूब ने எனக்கு मांगा। சாப்பாடு வேணும்னு கேட்காரு பாருங்க. मुझे खाना चाहिए करके நான் मांगा। போகிற வழியில எனக்கு சாப்பாடு தாங்க ஆண்டவரே, मैं जाने के रास्ते मुझे भोजन दीजिए प्रभु, நான் எனக்கு தங்கி இருக்கிற இடம் தாங்க मुझे ஏசப்பா. रहने के लिए जगह दीजिए। எப்படியாவது எங்க அப்பா வீட்டுக்கு நான் வாபஸ் வரணும். कैसे भी मेरे पिता के घर पे मुझे आना है। சாப்பாடு வேணும்னு பழைய ஏற்பாடுல அதிகமா யாரும் கேட்ட மாதிரி தெரியல. भोजन चाहिए करके पुराने नियम में कोई मांगा। ஆசீர்வதிக்கப்பட்ட தாசன் யாக்கோபு आशीष पाया हुआ दास याकूब எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்காரு. मुझे भोजन चाहिए ஆனா समय। அவர் கேட்கும் முந்தி தேவன் அவருடைய சமூகத்துல வந்து நின்று பேசுகிறார். और वो मांगने के पहले प्रभु स्वयं उसके सामने आकर ஏசாயா சொல்லுகிறார், எல்லா ஜனங்களுக்கு மேல முக்காடையும் கர்த்தர் தூக்கி போடுவார். ऐसा कहता है सब लोगों के ऊपर के पर्दा को प्रभु निकाल देगा। பாவம் மூடி இருக்கிறது, पाप ढका हुआ है, அக்கிரமம் மூடி இருக்கிறது, अधर्म ढका हुआ है, நிறைய அநியாயமான காரியங்களாம் மூடி இருக்கிறது. बहुत अन्याय के काम हम पर ढका நம்ம है। நினைக்கல, நம்முடைய முன்னோருடைய பாவம் கூட நம்மள மூடி இருக்கிறது. हम नहीं जानते थे मगर हमारे पूर्वजों के पाप भी हमारे ऊपर 10 ढके हुए हैं। கற்பனையில் ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுகிறாரு, 10
10 आज्ञा में एक बात है प्रभु कहता है, அதாவது விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிற அந்த ஜனங்களுடைய பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். मूर्ति पूजन करने वाले उस परिवार के बच्चों को 3-4 पीढ़ी तक मैं जो है मैं पूछ நம்முடைய முன்னோர்கள்லாம் என்னெல்லாம் செய்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. हमारे पूर्वज क्या क्या किए हमें नहीं पता। நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய 2 4 5 10 சந்ததிக்கு முந்தி எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது. 5 या 10 संतानों के पहले कैसे लोग जीते थे हमें पता नहीं, எப்படி அதுல மூழ்கி இருந்தாங்களோ, कैसे उसमें डूबे हुए, எப்படி அறியாம இருந்தாங்களோ. कैसे अनजान थे। நிறைய பேர் பாருங்க, நம்ம கண் பார்வையிலே முன்னோர்கள் நிறைய பேர் படிக்கல. हम देखते हैं बहुत सारे पूर्वज हमारे नजरों में देखते हैं वो पढ़े नहीं है। நிறைய பேருக்கு துணிமணி எல்லாம் இல்லாம இருந்திருக்கு. बहुत लोगों को वस्त्र भी नहीं था। நிறைய வீடு தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மண்ணை வச்சு தான் கட்டியிருக்காங்க. बहुत सारे घर अभी भी हम देखते हैं पुराने जमाने के जो तमिलनाडु में मट्टी से बांधा गया। அப்படிதான் அவங்க வறுமையில இருந்திருக்காங்க. ऐसा वो गरीबी में थे। ஆனா அந்த வழியில வந்த நம்மை பாருங்க, தேவன் பிரித்திருக்கிறார். उस रास्ते में आए हुए हमको देखे அப்ப प्रभु நம்ம हमें बना। வம்சத்துக்கு மேல ஏதோ ஒரு காரியம் மூடி இருக்கு, அதை எடுத்துட்டாரு. இப்ப நம்ம விடுதலை तो ஆகப்பட்டிருக்கிறோம். हमारे वंश में कुछ था जो ढका हुआ था, प्रभु ने उसे निकाल दिया। நாம் தேவனை அறிகிற ஒரு அறிவை கர்த்தர் தந்தார். हम प्रभु को जानने के उस जानकारी को ஏசாயா சொல்கிறார், அந்த மலையில அதை எடுத்து போட்டார். ऐसा कहता है इस पर्वत पर प्रभु ने उसे निकाल கல்வாரி சிலுவையில நடக்கிறதை சொல்லுகிறார். दिया। कलवारी क्रूस पर होने वाली बातों को அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, उसके बाद के वचन அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். वो मृत्यु को विजय में बदल देगा। கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் துடைத்து प्रभु परमेश्वर हर एक चेहरे के आंसुओं को தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். अपने लोगों के ऊपर की उस परेशानी को दुनिया में नहीं रहने जैसा निकाल देगा। கர்த்தரே இதை சொன்னார். प्रभु ने ये बातें कही है। அதுக்கு பிறகுதான் ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. उसके बाद लोग एक बातों को இதெல்லாம் நடந்த உடனே ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ये सब होने के बाद लोग क्या कहते हैं? 8வது வசனம், 8वां वचन, 9வது வசனம், 9वां वचन। காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் ஒரு எண்ணம், ஓ இவருக்காக தான் நம்ம காத்திருந்தோம், सबको ये विचार मिल गया, हाँ इसी के लिए तो हम इंतजार कर रहे இவருக்காகவே காத்திருந்தோம். हैं। इसके ही हम इंतजार कर रहे हैं। இவர்தான் நம்மளை முற்றிலுமாக ரட்சிக்கிறவர். यही हमें परिपूर्णता से छुड़ाने वाला। அவர் சொல்ற, இவரிலே நாம் மகிழ்ந்து களி கூற முடியும். इसके अंदर हम आनंद मना सकते हैं। அப்படிப்பட்ட மகிமையை இயேசு ஒருவரே இந்த உலகத்துல வந்து தந்திருக்காரு. ऐसा महिमा केवल यीशु ही हमें इस दुनिया में दिया है। ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில காரியங்களை அனுபவிக்க முடியல. बहुत सारे लोग कोई बातों को अनुभव नहीं कर पाते हैं। ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் சில காரியங்களை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. प्रभु के अंदर आने के बाद भी कुछ बातों को पा नहीं पाते ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, पर भविष्यता कहता ஜனங்கள் है, நிச்சயமாக என்ன செய்வாங்க, அனுபவிப்பார்கள். लोग सच में उसे जो है पा लेंगे। கர்த்தர் அந்த மகிமையை அவருக்கு கொடுப்பார். प्रभु वो महिमा उनको देगा। இன்னொரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை கூட 4வது வசனம் சொல்லுகிறது, और एक वाग्दान वाला वचन 4वां वचन कहता है, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், வாசிக்கலாம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். क्योंकि तू संकट के दिनों के लिए गढ़, और जब भयानक लोगों का झोंका दीवार पर बौछार के समान होता है, तब तू दरिद्रों के लिए उनकी शरण और तपन में छाया का स्थान हुआ। நம்ம அன்னைக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 அடி தான் இருக்கும் தண்ணி, அதை நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. उस दिन हम जो गए थे पानी में वो 2.5 फीट ही था, पर उसके सामने हम टिक नहीं पा रहे थे। ஆனால் இதில் போட்டிருக்கு, பெரும் வெள்ளத்துக்கும் கர்த்தர் நம்மளை இது தப்பு வைக்கிறார். यहाँ पर दिया है भयंकर जो तूफान या जो पहाड़ जो पानी का बहाव में प्रभु हमें बचा। என்னெல்லாமோ நடக்கிறது உலகத்துல, बहुत बातें इस दुनिया में हो रही நமக்கு है, அது நிறைய காரியம் தெரியல. बहुत सारी चीजें हमें पता नहीं है। அவன் பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौल कहता है, சத்துரு அக்கினி அஸ்திரங்களை உங்க மேல எரிகிறான், शत्रु जो है आग के अस्त्र को आपके ऊपर फेंकता है, ஆனா விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லாம் पर ஜெயிக்கிறீர்கள். विश्वास के द्वारा उस सब पे विजय प्राप्त करते அதெல்லாம் நம்ம மேல எரிகிறானா, हैं। वो सब अपने ऊपर हमें फेंकता, ஆனா हमारे ऊपर फेंकता கர்த்தர் है, நமக்கு முன்னால நின்னு அதை தடுக்கிறார். पर प्रभु हमारे आगे खड़ा होकर उसे रुकाता சில है। இடத்துல இந்த படத்துக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க, कोई कहीं कहीं पे वो चित्र बनाकर ஒரு दिखाता மனுஷன் நடந்து போவான், है। एक इंसान चलकर சத்துரு जाता है, தீய கொண்டு இப்படி எரிவான், शत्रु आग को उसके ऊपर फेंकता அது है, அவன் கிட்ட போகும் முன்னாலே அது திரும்பிடும்.
पर वो उसके निकट जाने के पहले ही गुम जाता है। இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் आज बहुत सारे परिवार में ऐसे परिस्थिति है। பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலையாக்கி பாதுகாக்கிறார். वचन कहता है प्रभु हर जगह में वहाँ खड़ा होकर उसके साथ उसकी கல்வாரி सुरक्षा சிலுவையிலே அவருடைய மரணத்தினால இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு करता है। कलवारी क्रूस में प्रभु के मृत्यु से ये बातों को हमें அதுதான் ஒரு பெரிய அன்பு. यही बड़ा प्रेम அவர் है। முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக பலியானார். वो पहले हमारे ऊपर प्रेम किया और हमारे लिए बलिदान हो गए। இதை மட்டுமா செய்வார், எத்தனையோ மகிமையான காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார். ये अकेला करेगा पर इससे बड़ी बड़ी और महिमा के कार्य அவர் அடைக்கலமாக இருக்கிறார். वो हमारे लिए दृढ़ गढ़ है। வெயிலுக்கு ஒதுங்குகிற ஒரு நிழலாக இருக்கிறார். वो धूप में छुपने वाले उस छाये के समान है। மகிமையான காரியங்களை செய்கிறவர். महिमा की बातों को करने वाला। இந்த 2022 வருஷம் ये 2022वां अध्याय வேதாகமத்தில் நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா இந்த 22 வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கலாம். वचन में बहुत जगह में इस 22 को हम देख सकते हैं। 22 முதலாவது எபிரேய பாஷையில பார்த்தீங்கன்னா 22 எழுத்து. पहले हिब्रू भाषा में 22 शब्द है। எபிரேய பாஷையில அவங்களுக்கு உயிரெழுத்துன்னா 22. हिब्रू में उनका जो शब्द है जैसा वो उनका 22 ही शब्द है। இந்த 22 எழுத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ये 22 शब्द से சங்கீதம் 119வது சங்கீதத்துல भजन संहिता 119 में ஒவ்வொரு அந்த 22 வார்த்தையை வச்சு தான் ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். भजन संहिता 119 में हर एक उस शब्द को रख के ही वो 8 अध्याय लिखा गया எப்படி है। எழுதுகிறாரு? कैसा लिखता है? அவருடைய அன்பை அவருடைய வல்லமே அவர் எழுதுகிறார். उनके प्रेम उसके सामर्थ्य को वो दिखाता है। உயிர் எழுத்துல அந்த 22 எழுத்துல முதல் எழுத்தை வச்சு ஒரு 8 வசனம். वो 22 जो उसका जो उनका वचन है बातें है जो शब्द है उसमें एक पहला शब्द में 8 இரண்டாவது वचन, எழுத்துல ஒரு 8 வசனம். दूसरा शब्द में 8 वचन। இப்படி 22 எழுத்துக்கு 8 வசனமா வசனமா எழுதுகிறாரு. ऐसा 28 जो 22 शब्द में 8 वचन அதுல लिखा है। அடிக்கடி வருகிற வார்த்தை उसमें बहुत समय आने உமது वाली बात। கட்டளைகள், ये आज्ञा है, உமது சாட்சிகள், आपकी गवाही, உமது பிரமாணங்கள். आपके वचन ஆண்டவர் எவ்வளவு மகிமையானது. कितनी महिमा वाली बात। இப்படி அவரை புகழ்ந்து அவர் பாடியிருக்கிறார். ऐसा वो प्रभु को महिमा कर गीत गाया। 119வது சங்கீதம் முழுவதுமே அந்த 22 எழுத்தை வச்சு 22 8 வசனமா எழுதியிருக்காரு. 119 भजन संहिता पूरा उस 22 शब्द से 8 वचन के रूप में ஆனா लिखा है। உலகத்துல கண்ணீரோடு இருந்த தீர்க்கதரிசி எரேமியா. पर बहुत आंसुओं के साथ इस दुनिया में भविष्यवक्ता था एरेमिया। எரேமியா தான் அவருடைய வாழ்க்கையில கண்ணீரோடு இருந்தார். एरेमिया उसके जीवन में आंसू அவரே சொன்னார், ஆண்டவரே எனக்கு அழுததுக்கு கண்ணீரே காணாது அப்படிங்கிறார். वो कहता है प्रभु मुझे रोने के लिए जो है आंसू कमी पड़ जाए। எதுக்காக அழுதார் எரேமியா? क्यों रो रहा था एरेमिया? தேவன் இவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் ஜனங்களுக்கு உணர்வில்லையே. प्रभु ने इतना प्रेम उसके लोगों पे रखकर भी उनको एहसास नहीं है। அவர் நல்ல இடத்துல வந்து குடியிருக்க வச்சிருக்கிறாரு. उसको लोगों को अच्छे जगह पे लाकर रखा है। பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல குடியிருக்கிறாங்க. दूध और शहद बहने वाले देश அவங்க में குடியிருக்கிற ஸ்தானம் மிகவும் அருமையானது. वे जो बसे हुए स्थान बहुत अद्भुत है। அவங்களுக்கு மத்தியில எல்லாருக்கும் மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம், सबके बीच में लोगों के बीच में परमेश्वर அவருடைய का निवास பிரசன்னம் அங்க स्थान, இருக்கு. उसका प्रसन्नता वहां पे था। இதையெல்லாம் பார்த்திருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். ये सब देखकर भी इजरायली लोग बहुत समय में प्रभु को दुखी किया। அதனால இந்த உயிரெழுத்தை வச்சு தான் இந்த 22 எழுத்தை வச்சு தான் அவர் புலம்பல்ல அழுகிறார். उसीलिए इस 22 शब्द से वो जो है उस वचन में वो रोकर दिखा। புலம்பல் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல 22 வசனம், विलाप गीत में पहला अध्याय में 22 वचन, இரண்டாவது அதிகாரத்துல 22 வசனம். दूसरा अध्याय में भी 22 वचन। இதெல்லாம் அவர் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுகிறாரு. वो अपने प्रेम के परमेश्वर के சங்கீதம் प्रेम के- 119ல தேவனுடைய மகத்துவத்தை குறித்து சொல்கிறாரு. भजन संहिता 119 में परमेश्वर की महिमा ஆனா महिमा புலம்பல்ல அழுகிறார், ஐயோ என் ஜனம் இப்படி உணர்வு இல்லாம இருக்காங்களே. और विलाप गीत पर वो रो रहा है हमारे लोग इतने अनजान क्यों है। முதல் அதிகாரத்துல 22 வார்த்தைகள்னால் அழுகிறார். पहला अध्याय में 22 बातों से वो रोता है। இரண்டாவது அதிகாரத்துல 22 வசனத்தினால் அழுகிறார். दूसरा अध्याय में और 22 वचन। மூணாவது அதிகாரத்துல 3:22 66 வசனத்தை சொல்லி அழுகிறார். तीसरे इसमें और 22 मतलब 66 बातों को कहे। நாலாவது அதிகாரத்துல 22 வசனம், चौथा अध्याय में और 22 அஞ்சாவது அதிகாரத்துல 22 வசனம். पांचवा अध्याय में भी 22 புலம்பி அழுகிறார் பாருங்க. वो रोता है। எவ்வளவு மகிமையான ஒரு ஆண்டவருடைய அன்பை உணரலையேன்னு அழுகிறார். कितना महिमा खुदा का प्रेम को इन्होंने एहसास नहीं किया। ஆனா அந்த வார்த்தைகளுக்கு மத்தியில पर इस वचनों के बीच में வாசிக்கலாம். மூணாவது அதிகாரத்துல 22வது வசனம், आज उत्पत्ति 3 में 22 புலம்பல். நாம் विलाप गीत। நிர்மூலமாகாதிருக்கிறது. ஆ, विलाप गीत அதான்
நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. हम मिट नहीं गए, यह यहोवा की महाकरुणा का फल है, क्योंकि उसकी दया अमर है। நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. 22வது வசனம், 22वां वचन, 22வது வருஷத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். 22वां साल में प्रभु ऐसे आशीषों को देगा। மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். महिमा की बातों को प्रभु करता है। அநேக வல்லமையான காரியங்களை புகழ்ந்து பாடின அந்த சங்கீதம், बहुत सामर्थ्य बातों को तारीफ कर कर गीत गाने वाला वो भजन संहिता, அதே ஆண்டவருடைய தாசனாகிய எரேமியா वही प्रभु का दास एरेमिया, அழுகிறார். அவருடைய வாழ்க்கையில அதிகமா அழுதுகிட்டு தான் இருக்கிறார். वो रोता है, उसके जीवन में हमेशा रोता ஆனா हुआ है। கர்த்தர் அவர் மூலமாக சொல்லுகிற பெரிய ஆறுதலான வார்த்தை, और प्रभु उसके द्वारा कहने वाला एक बड़ा, எவ்வளவு மோசமா ஜனங்கள் போனாலும் कितना ही बुरे लोग चले जाए, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. हम जो है नाश न हो, प्रभु का अनुग्रह है। அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. उनका अनुग्रह का कोई अंत नहीं है। ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு மகிமை என்னன்னா, அவர் நம்ம அறிக்கை செய்ததெல்லாம் மறந்துடுவாராம். प्रभु के पास एक खासियत है कि हम कोई बातों को कबूल करते हैं, उसको प्रभु भूल जाता है, அப்படியே மறந்துடுவாராம். वैसे ही भूल जाता நம்மள है। புது ஆளாவே பார்ப்பாரு. हमेशा वो हमें नए के रूप में देखता ஒரு है, புது மனுஷனாக பார்க்கிறார். एक नए व्यक्ति के रूप में देखता है। சமாரிய ஸ்திரியை பற்றி சொல்லுகிறாரு. हमारी स्त्री के बारे में कहता அவளுக்கு है, மேல எவ்வளவோ பாவம் இருந்தது, उसके ऊपर बहुत सारे पाप थे, அவளுக்குள்ள எவ்வளவு அறியாம இருந்தது, उसके अंदर बहुत सारा अनजान ஆனா था, உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம். पर अंदर एक प्यास। அதைத்தான் கர்த்தர் பார்த்தாரு. उस बातों को प्रभु ने देखा। மேசியா வந்தாச்சுன்னா अगर मेसिया आ गया, நிறைய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவாரு. बहुत बातों को हमें प्रकट कर இன்னொன்னு देगा। அவன் நினைக்கான், और दूसरा सोचते மேசியா हैं, வந்தா मेसिया आएगा நான் விட तो முடியாத இருக்கிறதையும் விட்டுருவேன். मैं जो नहीं छोड़ सकती हूँ उसको भी छोड़ என்னால दूंगी। முடியாத காரியம் என்னோட இருக்கு. मेरे पास है जो मैं छोड़ नहीं ஆனா सकती हूँ, மேசியா வந்தாருன்னு எனக்கு சொல்லிடுவாரு. पर मेसिया आएगा तो मुझे நான் बता எங்க देगा। போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாரு. मैं कहाँ प्रार्थना करना நான் बता எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிடுவாரு. देगा। मैं कैसा प्रार्थना அந்த करना बता இயக்கம் இருந்தது. देगा। वो प्यास उसके अंदर அந்த ஆசீர்வாதத்தை அவ பெற்றுக்கிட்டான்னா था। वो आशीष को उसने पा लिया அவ तो சும்மாவே இருக்க மாட்டான். वो ऐसे बैठेगी नहीं, எல்லாத்தையும் போய் சொல்லுவான். सबको जाकर कहेगी। அந்த எண்ணத்தை அவர் பார்த்ததுனால தான் அவளை தேடியே வந்தார். उस बातों को प्रभु ने उसके अंदर देखा, इसलिए उसे ढूंढ कर அவர் நம்மை தூரத்திலிருந்து அறிகிறவர். वो हमें दूर से அப்ப पहचान, அவர் என்னத்தை விரும்புதாரு? तो वो हमसे क्या நான் चाहता है? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். हम पाए हुए आशीष को दूसरों को बताना है। யாராவது சில இக்கட்டில் இருக்கும்போது, வேதனை இருக்கும்போது நாம் பெற்றுக்கொண்டதை சொல்லி தைரியப்படுத்தணும். कोई संकट में, तकलीफ में है तो हमने जो पाया है उसको देख उनको बताकर அவ धैर्य அப்படிதான் बढ़ा। போய் சொல்லுதா. वैसे ही वो बता நான் செய்த எல்லாத்தையும் ஒரு சொல்லிட்டாரு. मैंने जो कहा था किया था सब एक व्यक्ति வந்து ने பாருங்க. बताया। आप आकर அவர் देखिए, மேசியா தான். वो मसीहा है। ஊர்க்காரங்கெல்லாம் போய் பார்க்காங்க. लोग सब जाकर देखते हैं। அந்த சமாரியர்கள், समारियन சமாரியால உண்மையிலே அந்த ஜனங்கள் நல்ல ஜனங்கள் கிடையாது. समारिय लोग अच्छे लोग नहीं ஆனா है, அவங்க தான் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. पर वही लोग एक बात, ஆண்டவருக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க. उनको एक नाम रख दिया। என்ன प्रभु பேர் வச்சாங்க ஆண்டவருக்கு? क्या नाम रखा था? உலக ரட்சகர். दुनिया का उद्धार करता। அவங்க பார்த்தாங்க, அங்கேயே தங்க சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்கணும் அப்படின்ட்டாங்க. उन्होंने देखा और कहा प्रभु आप हमारे गांव में रहना ही அவர் है। சந்தோஷம், அவர் சொன்ன உடனே இருந்துட்டாரு. प्रभु वहीं पे बस गया है, அங்க இருந்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறாரு. वहां से वो प्रचार இப்ப करता है। அவங்களே சொன்னாங்க, ஐயா உண்மையிலே ஒரு உலக ரட்சகர். अब वो लोग कहते हैं सच में ये उद्धार சமாரிய करता है ஸ்திரியை दुनिया பார்த்து சொல்றாங்க, का। समारिय स्त्री को देखकर நீ कहते हैं, சொன்னதுனால மட்டும் இல்ல, तूने कहा इसलिए नहीं, நாங்களே அனுபவிச்சோமா, உண்மையிலே ரட்சகர் தான். हमने खुद उसको अनुभव किया, सच में उद्धार அவர் करता है। உலக ரட்சகர். ये उद्धार करता है दुनिया का। அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம வணங்குகிறோம். ऐसा प्रभु को हम नमन करते நம்மளும் சொல்லணும், ஐயா நான் எப்படியெல்லாம் இருந்தேன் பாருங்க, அவர் என்னை ரட்சித்தார். हैं। हम कैसे कैसे थे, प्रभु ने हमें उद्धार किया। அவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்தார். वो महिमा की बातों को हमारे लिए किया। தேவன் இன்றைக்கும் அப்படிதான் செய்கிறார். प्रभु आज भी ऐसे ही करता है। ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல उत्पत्ति 22वां अध्याय में நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். हमारे पूर्व पिता अब्राहम को प्रभु एक बड़ी बातों को करता है। 22வது வருஷத்துல ஒரு சில காரியங்கள் இப்படி நடக்கலாம். 22वां साल में ऐसा बातें हो ஆனா அவர் सकती வெற்றி அடைஞ்சிட்டாரு, நம்மளும் வெற்றி हैं, அடைவோம். पर वो विजय पाया, हम भी विजय पाएंगे। ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, प्रभु कहता है देखिए, இதெல்லாம் நடத்தி காண்பிக்கிறார். ये सब जो हमारे सामने वो कर कर दिखाया है। சர்வ வல்லமுள்ளவர், நம்ம வாயில பேச முந்தி அவருக்கு தெரியும். सर्व सामर्थ्य प्रभु हम मुंह से बोलने के पहले ही वो जानता है, எல்லாம் அவருக்கு தெரியும். सब कुछ उसे पता है। ஆனா இப்ப நமக்கு
தெரியும்படி அவர் நடிக்க வைக்க மாதிரி வச்சுட்டார். हमें वो दिखने के लिए देखने के लिए वो वहां पर उसको कर कर दिखाया அவர் நம்மளை பார்த்து சொல்ற உஷாரா இருங்க, ஆபிரகாமை பாருங்க என்ன செய்தான்னு பாருங்க, அந்த மாதிரி அதை எழுதி वो வச்சிருக்கிறார். कहता है आप होशियार रहिए, अब्राहम ने क्या क्या किया उसको देखिए करके वो हमारे लिए लिख அந்த के மாதிரி நீங்க தைரியமா இருங்க रखा। அப்படிங்கிற ऐसा आप लोग धैर्य से அந்த रहिए, நம்பிக்கையை விடக்கூடாது. वो भरोसे को छोड़ना नहीं है। ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவனை சோதிக்கும் போது प्रभु कहता है जब उसकी वो परीक्षा लेता है அவர் சும்மா சொல்லல, நல்லாடி புகழ்ந்து பேசுறாரு பாருங்க. वो उसकी तारीफ कर कर बातें करता है। அதாவது சிலர் சொல்லுவாங்க எரிகிற தீல எண்ணெயை ஊத்துவாங்க. कोई कोई कहते हैं जलते हुए आग में तेल डालने அந்த மாதிரிப்பட்ட ஒரு வார்த்தை போடுற மாதிரி கர்த்தர் பேசுறாரு. ऐसा बातें को कहने जैसा அப்பொழுது அவர் உன் புத்திரனும் तब वह तेरे पुत्र को உன் ஏக சோதனை, உனக்கு முன்ன பின்ன பிள்ளை இல்ல, அதான் ஏக சோதன், तेरा एकलौता पुत्र को, உன் நேசகுமாரன். तेरा प्रिय पुत्र को, எப்படிப்பட்ட மனுஷனா, உன்னுடைய மகன், वो उनका बेटा है, முன்னும் பின்னும் வேற பிள்ளை கிடையாது, அதுதான் உனக்கு பெரிய ஆளு, वो एक लौता है, उसके आगे पीछे कोई அது नहीं உன்னுடைய है நேசகுமாரன். और उसका बहुत प्रिय। அதை நீ மோரியா தேசத்தை கொண்டு போய் நான் காண்பிக்கிற அந்த இடத்துல பலி செலுத்து அப்படிங்கிற. उसे तू मोरिया देश में लेके जाना है और मैं जो जगह बताऊंगा वहां पर उसे बलि देना है। 3 நாள் கழிச்சு தான் அந்த ஏரியாவே கண்டுபிடிக்கிறாரு. 3 दिन के बाद उस जगह में जाकर वो पहुंचता है। அந்த இடத்துக்கு போறதுக்கு 3 நாள் ஆயிட்டு. उस जगह जाने के लिए 3 दिन लग அவர் रहा है, ரொம்ப கவனமா போறாரு. वो बहुत ध्यान से जा रहा है। பரிசுத்தவான்கள் அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் காண்பித்ததை கவனமா பார்க்காங்க. पवित्र लोग के जीवन में प्रभु जो बताता है उसको ध्यान से பேதுரு देखते हैं। சொல்றாரு, நீ போய் மீன் ஒரு தூண்டில் போடப்போ ஒரு மீன் வரும், அந்த வாயை திறந்து பாரு அப்படிங்கிறார். पतरस को देखकर प्रभु कहता है तू जाकर अपना जो कांटा डाल, एक मछली आएगा उसके मुंह को खोल के देख। இன்னொரு ஒரு சீசனை வச்சு சொல்றாரு, நீ ஊருக்குள்ள போ, ஒரு தண்ணீர் கூட சுமந்து வரும், அவனுக்கு பின்னால போ और அப்படிங்கிறார். एक चेलों को देखकर कहता है तू गांव के अंदर जा, एक व्यक्ति पानी मटके में भर कर लेके आएगा, उसके पीछे जाना। எலியா சொல்றாரு, एलिया कहता है ஆண்டவரே நீ சொன்னபடியே நான் பலிபீடத்தை கட்டிட்டேன், प्रभु आपने जैसा कहा वैसे मैंने நான் बलि உங்களுடைய ஊழியக்காரங்கிறத நீர் காமிச்சிடணும். मैं तुम्हारा सेवक हूँ इसे तुम உண்மையில கர்த்தர் அப்படியே செத்துட்டாரு. सच में प्रभु ने ऐसा कर दिया। இங்க ஆபிரகாமுக்கு அந்த ஏரியாவை காமிச்சிருக்கிறார். अब्राहम को उस जगह को बता दिया, அந்த பாரு இந்த இடத்துல தான் நீ உன் மகனடி பலி செலுத்து. इस जगह में तू तेरे बच्चे को பைபிள் சொல்லுகிறது அவர் நடந்து போகிறாரு, वचन कहता है वो चल के जाता है। அவர் ஏறிட்டு பார்த்தபோது அந்த இடத்தை பார்த்துக்கிட்டாரு. वो जब आगे जाकर अपनी नजरों को उठाकर देखा तो எந்த இடத்தை பார்த்துட்டாரு? कौन सा जगह देख लिया? ஆண்டவர் தரிசனத்துல காண்பித்த அந்த இடத்தை அவர் பார்த்தாரு. प्रभु ने दर्शन में दिखा था उस जगह को देख அந்த लिया, இடத்துக்கு போறாங்க. उस जगह को जाता है। ஆனா வேலைக்காரங்களை கீழே விட்டுட்டு போகும்போது और नौकर को नीचे छोड़कर जाते समय ஒரு மகிமையான ஒரு வார்த்தை அவர் கேட்காரு பாருங்க. एक महिमा की बातों को कहता है। வாசிக்கலாம் 8வது வசனம், 8वां वचन में அதற்கு ஆபிரகாம் 7 வாசிப்போம், 7 8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். எப்படி கேட்காம பாருங்க. कैसा पूछता है देखिए। அப்ப அடிக்கடி நம்ம பலி செலுத்துறோம் ஆண்டவருக்கு. तो बहुत बार हमने तो बलि चढ़ाया நான் है உங்க प्रभु को। கூட நின்றுஇருக்கேன். मैं आपके साथ हमेशा था। நீங்க ஆட்டுக்குட்டியும் நெருப்பும் கட்டையும் தானே கொண்டு போவீங்க. आप बेड़ को और लकड़ी और जो है आग लेके जाते ஆனா हैं। விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? हाँ, लकड़ा है, आग भी है, पर बेड़ नहीं है। அதற்கு ஆபிரகாம், तब अब्राहम, என் மகனே हे मेरे पुत्र, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். प्रभु उसके बलि के लिए उस बेड़ का वो देखभाल कर लेगा, அவர் பார்த்துக்கிடுவார். वो देख लेगा। அதுக்கப்புறம் அவன் மூச்சே விடல, பேசவே இல்லை பாருங்க. उसके बाद उसने बातें அந்த नहीं தகப்பனுடைய வார்த்தையை எவ்வளவு அந்த ஈசாக்கு நம்பிட்டாரு. ओ पिता के बातों को कितना ईसाक ने भरोसा कर ஓஹோ, लिया। அப்போ அங்கே ஆட்டுக்குட்டி இருக்கும், तो वहां पर ही उस அதனாலதான் அப்பா அந்த இடத்தை நோக்கி போறாரு. इसीलिए पिता उस जगह की ओर जा रहे हैं। அப்ப அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அப்பா அவரே தான் கொண்டு வர அவர்களுக்கு. उस समय में वो बेड़ को वही लेके जा रहा ஈசாக்கு நினைச்சிருப்பான், தினமும் எங்க அப்பா தான் கொண்டு போவாரு. है। ईसाक सोचा होगा हर बार मेरे पिता लेके जाते थे, ஆனா இப்போ கர்த்தரே ஆட்டுக்குட்டி கொண்டு अभी வராரு. प्रभु खुद बेड़ को लेके आ रहा है। உண்மையிலேயே ஆட்டுக்குட்டி இப்ப யார்தான் ஆக போறா? अभी ஈசாக்கு தான். बेड़ सच में कौन होने वाला है? ईसाक ही। அவருக்கு தெரியவே செய்யாது. उसे नहीं पता है। ஆனா தேவன் இந்த 22வது அதிகாரத்துல पर इस 22वां अध्याय में உலகமெல்லாம் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற அந்த ஆண்டவர் दुनिया के सारे लोगों पे प्रेम करने वाला நடக்க போகிறதுக்கு முன் அடையாளமாக होने वाली बातों का एक पहले उदाहरण தேவனே மனிதனாக வரணும். परमेश्वर स्वयं इंसान का रूप धारण कर, அதுக்கு முன் அடையாளமாக ஆபிரகாம் தன்னுடைய பையனையே கொடுக்க மாதிரி காமிச்சுக்கிறார். उसके पहले उसका उदाहरण के रूप में अब्राहम अपने बच्चों எபிரேயர்கள் को நிருபத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறது. हेब्रेयों की किताब में ऐसा அவன் लिखा है, தன்னுடைய மகனை
எப்படி கொடுத்தானா? वो अपने बेटे को कैसा दिया? வாசிப்போம் எபிரேயர் 11வது அதிகாரத்துல हिब्रू का किताब 11वां अध्याय में எபிரேயோன் எழுதின ஆக்கியோன் அருமையாக அந்த ஸ்டோரியை விளக்குகிறார். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். செத்து போய் தூக்குன மாதிரி தான் தூக்கிக்கிட்டான் அப்படிங்கிறார். उसमें लिखा है ऐसा कि वो मर गया है, मरकर वापस उसको जिला பூரணமான விசுவாசி, परिपूर्ण विश्वास। உண்மையிலே செத்து அதுக்கு பிறகு தூக்கி எடுத்த மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். सच में ऐसा दिखा है कि वो मर गया है, उसके बाद उसको जिंदा किया है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அநேகரை காப்பாற்றியிருக்கிறார். ऐसे परिस्थिति से लोग परमेश्वर ने बहुतों को बचाया है। 22வது வருஷத்துல ये 22वां साल में ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்வார். அவரை பார்த்துக் கொள்வார். प्रभु ऐसे महिमा के कार्य को करेगा, वो खुद देख लेगा। நம்ம பிள்ளைகள் ஏதாவது கேட்டா சொல்லணும், हमारे बच्चे अगर कुछ मांगते हैं तो கர்த்தர் பார்த்துக் கொள்வார். प्रभु देख लेगा, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். प्रभु देख लेगा। அவர் அற்புதமாக காரியங்களை செய்து वो முடிச்சுவார். अद्भुत तरीके से कार्य को करके खत्म ஈசாக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்கல. ईसाक के बाद प्रभु ने उसे அவர் कुछ உடனே मांगा। இப்படிதான் நினைச்சிருப்பாரு. वो ऐसे सोचा होगा, ஓ, இவ்வளவு நாள் நம்ம தான் கொண்டு போனோம், இன்னைக்கு அப்ப ஆண்டவர் தான் கொண்டு வருவார். वो समझा गया इतना दिन हम लेके जाते थे पर आज प्रभु लेके आए। ஆனா உண்மையிலே கர்த்தரே அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துட்டாரு. और प्रभु स्वयं उस बेड़ को लेके आए। விசுவாசி வாயிலிருந்து வார வார்த்தை அப்படியே நடந்துச்சு. विश्वासी के मुंह से निकलने वाली बातें ऐसी ही हो जाती அவர் என்ன சொன்னாரோ அதை கர்த்தரே செய்ய வேண்டிய சூழ்நிலை वो उसने जो कहा प्रभु उसे कर दिया। वहां पर எப்படி நடந்திருக்கு பாருங்க. कैसा हुआ है देखिए। ஆபிரகாம் சொல்லிட்டாப்பா, என்ன ஆண்டவர் தான் பாத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. अब्राहम ने कह दिया कि प्रभु ने बेड का व्यवस्था कर लिया இப்ப होगा। இந்த டென்ஷன் ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு போயிட்டு अभी वो परेशानी अब्राहम को नहीं, परमेश्वर की ओर चले। அவரே அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு கொடுத்துட்டாரு. वो वहां पर उसको तैयार कर அது மட்டுமல்ல, वो केवल नहीं, அவர் எல்லாருக்கும் மத்தியில சொல்லுகிறார். वो सबके सामने कहता है। நான் நினைக்கிறேன் தேவன் அந்த இடத்துல இறங்கும்போது அவர் தனியா ஒரு நாள் வந்த மாதிரி தெரியல. प्रभु उस जगह पे उतरा तो कभी अकेला आया हुआ दिखा नहीं। தேவனுடைய தூதர்கள் ஏகமாக ஜனங்கள் வருவாங்க. प्रभु के दूत बहुत सारे लोग साथ में आए थे। மோசே எழுதும்போது சொல்லுகிறார், உபாகமத்துல 10,000 தேவதூதரோடு அவர் இறங்குகிறார். मूसा व्यवस्था में लिखते समय कहता है कि 16,000 दूतों के साथ वो उतरता है। அப்படிதான் இறங்கி இருக்கிறார். ऐसा ही वो उतरा है। யோபு சொல்லும்போது அவர் அஸ்திவாரப்படுத்தும் போதே பல தூதர்கள் பாடினார்கள் அப்படிங்கிறார். अय्यूब कहते समय वो जब नींव डाला था तब बहुत सारे दूत गीत गाने लगे। யாக்கோபை சந்திப்பதுக்கு வரும்போது 32வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல याकूब को मिलने தேவ जब आया था, தூதருடைய கூட்டம் அவரை சந்தித்தது. परमेश्वर के दूत के झुंड उससे मुलाकात की। அந்த மோரியா தேசத்துல அந்த மலையில தேவன் இறங்கும்போது அங்க யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? तो मूरिया देश के उस पर्वत में प्रभु उतरा நிறைய होगा तो தேவதூதர்கள் இருந்திருப்பாங்க. बहुत सारे दूत भी रहे होंगे। சாத்தான் கூட நின்றுப்பான். शैतान भी खड़ा ஏன்னா அவனுக்கு நிறைய காரியம் தெரியாது क्योंकि பாருங்க. उसको बहुत सारी बातें पता அவன் नहीं है। என்னையோட இந்த சந்ததி அழிஞ்சிருன்னு நினைச்சிருப்பான். वो सोचा होगा आज से ये संतान ஆனா खत्म हो जाएगा, தேவன் அப்படியே மாற்றிட்டார். पर प्रभु ने उसे ऐसे ही बदल दिया। கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். परमेश्वर अद्भुत कार्य करने वाला खुदा है। ஆபிரகாம் சொல்லுங்க என்ன சொன்னாரு? अब्राहम ने क्या कहा था? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். प्रभु देख लेगा। நம்ம பிள்ளைகள் என்ன சொன்னாலும் நம்ம சொல்லணும். हम जो हमारे बच्चे कुछ भी कहे तो हम कहना அம்மா है இது வாங்கினா நல்லா இருக்குமே, இது செய்தா நல்லா இருக்குமே. ये करेंगे तो अच्छा रहेगा, ये लेगा तो अच्छा நம்ம रहेगा। வாயில இருந்து வார்த்தை வரணும். கர்த்தர் பார்த்துக்கிட்டார், கண்டிப்பா செய்வார். हमारे मुंह से यही बातें आने, प्रभु देख लेगा। அவர் செய்தே தான் ஆகணும், செய்வார். वो करना ही है, वो करके देगा। ஆண்டவர் அப்படிதான் செய்திருக்கிறார். प्रभु ने ऐसे ही किया அவர் है। இன்றைக்கும் அப்படியே செய்கிறார். वो आज भी ऐसे ही அது करने மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே சொல்லுகிறார். वाला। वो नहीं और एक बड़ा आशीष को भी कहता அவர் है। ஆச்சரியமா சொல்றாரு, वो आश्चर्य से कहता நான் है, உண்மையிலே நீ தோற்று போவேன்னு தான் நினைச்சேன், मैं सच में सोचा तो हार जाएगा ஆனா करके, உண்மையிலே நீ பாக்கியவான், पर सच में तो धन्य है। என்னையே நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டியே அப்படின்னு அவர் சொல்லுகிறார். मुझे तो आश्चर्य करने के जैसा तो रख दिया, ऐसा करके क्या அப்படிதான் எழுதியிருக்கு. ऐसा ही लिखा है। அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர்? वो क्या कहता है प्रभु? இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், अब मैं जान लिया हूँ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். तू प्रभु से भय करता உண்மையிலே है। எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். सच में मैं आश्चर्य हो गया कहने जैसा उसने चला है। அதனால इसीलिए நான் உன்னை ஆசீர்வதிக்கவே मैं ஆசீர்வதிப்பேன், तुम्हें आशीष ही आशीष உன் करूंगा, பெயரை तेरे பெருமைப்படுத்துவேன், नाम को बड़ा உன் करूंगा। சந்ததி சத்துருவின் வாசைகளை
ஜெயிப்பார்கள். तेरे संतान शत्रु के जो द्वार को वो विजय प्राप्त ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனையும் நமக்கு தான். अब्राहम को जो वागदान दिया सब हमारे लिए है। நம்மளும் அது மாதிரி சொல்ல படிச்சுக்கிடணும். हम भी ऐसे कहना सीखना है। கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். प्रभु वो देख लेगा। காமராஜர் அடிக்கடி சொல்வாராம், कामराजर ऐसे कहता ஏதாவது था, பிரச்சனை யாரும் கொண்டு போனாங்கன்னா कोई भी परेशानी उनके पास लेके जाते थे। ஆகட்டும் பார்க்கலாம். होने दे, देख लेते हैं। தேவன் கண்டிப்பா பார்த்துக் கொள்வார். प्रभु देख लेगा। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி பேச தெரிஞ்சுக்கிடணும். आज हमारे जीवन में भी हम ऐसे बातें करना सीखना है। சங்கீதம் 22வது சங்கீதத்துல भजन संहिता 22वां अध्याय में 22வது வசனம், 22वां वचन, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இயேசுவானுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை முதலாவது தாவீது ராஜா சொல்லுகிறார். यीशु मसीह के जीवन में हुआ एक बातों को पहले ही दाऊद अपने इसमें कहता है। இயேசுவான் இந்த வார்த்தை எப்படி சொன்னாரு? यीशु मसीह ने इस वचन को कैसा कहा था? ஒரு ஊழியக்காரனுக்கு எஜமான் செய்கிறது தெரியாது. एक सेवक को जो मालिक करता है वो पता नहीं ஆனா रहता। நான் உங்களுக்கு அப்படி இல்ல. पर मैं तुम्हारे साथ ऐसा நான் नहीं உங்களை हूं। ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். मैं तुम्हें जो है ये जो नौकर के माने नहीं बताऊंगा। நீங்கள் என் சகோதரர்கள். तुम मेरे भाई हो। சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷனை பார்த்து சொல்றார், நீ தான் என் சகோதரன். सर्व सामर्थ्य प्रभु इंसान को देखकर कहता नहीं, है, तू मेरा भाई है, स्नेहितन। तू मेरा मित्र है। ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சிலுவையில நடந்த அத்தனை காரியத்தையும் இந்த 22வது அதிகாரத்துல தாவீது சொல்கிறார். क्रूस पर जो बातें हुई थी वो सब बातें यहाँ 22वां भजन संहिता में दाऊद कहता है। 22வது வசனத்துல 22वां वचन में, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து आपके नाम को मेरे भाइयों को बताऊंगा। சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன். कलीसिया के बीच में मैं तुम्हारी स्तुति தேவன் தன்னுடைய ஆவியினால தன்னுடைய ஜனங்களை நிறைத்து அந்த மாதிரி செய்கிறார். करूंगा। प्रभु उनके आत्मा से उनके लोगों को भरकर ऐसा மகிமையான காரியத்தை செய்கிற கர்த்தர். महिमा के कार्य को करने वाला खुदा। கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். आखिरी में एक वचन पढ़ेंगे। சங்கீதம் 18வது சங்கீதத்துல भजन संहिता 18वां अध्याय में 35வது சங்கீதம் 35वां वचन, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद। உம்முடைய ரட்சிப்பினால் ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு நீர் தந்தீர். आपका उद्धार का सुरक्षा आपने हमें दिया। உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. आपका दाहिने हाथ मुझे बचाता है। உம்முடைய காருண்யம் என்னது? आपकी करुणा, காருண்யம் என்னது? தம்மை அழித்து பிறருக்கு நன்மை செய்வதுதான் காருண்யம். अपने आप को नाश कर दूसरों को भलाई करना ही கர்த்தர் करुणा। அப்படிதான் செய்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். प्रभु ने ऐसे ही किया, वो अपने आप को देकर हमें बचाया। அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், उसकी करुणा हमें बढ़ाकर என்னை மகிமையான ஜனமாய் மாற்றும், हमें महिमा के लोग को सम्मान என்னை बनाता है, உயர்ந்த இடத்துல வைக்கிறார். हमें ऊंचे स्थान में रखता है। தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர். प्रभु आप मेरे दियो को जलाते हैं। என் தேவனாய கர்த்தர் என் இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவார். मेरा प्रभु खुदा जो है वो मेरे अंधकार को उजाले में बदलता है। எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவர் என்ற இருளை வெளிச்சமாய் प्रभु மாற்றுவார். मेरे अंधकार को उजाले में बदलता है। கண்டிப்பா सच में, கண்டிப்பா என்ன செய்வாரு? सच में क्या करता है? என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். हमारे अंधकार को उजाले में, காரணம் அவர் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். क्योंकि वो पहले हमारे पर प्रेम रखा है। தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது. परमेश्वर आपका अनुग्रह कितना महिमा है। அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். वो पहला हमारे ऊपर அந்த प्रेम, மகிமையான ஆண்டவர் முடிவு பரியந்தமும் वो महिमा का खुदा अंत तक அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். ऐसे ही हमें आशीष करेगा। நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. हम सब साथ में कहेंगे। அடுத்து சொல்கிறார், உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறோம். कि कलीसिया की संपूर्णता से हम तृप्त होते हैं। கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். प्रभु सच में ऐसे आशीष हमें दे। நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். सब आंखों को बंद कर कर प्रभु की ओर ஆண்டவரே, देखेंगे। நீரே எங்கள் மேல கிருபை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, आप ही हमारे ऊपर अनुग्रह रखा है। प्रभु, நாங்க கேட்காத அநேக காரியங்களை தந்திருக்கிறீர். हमने जो नहीं पूछा बहुत सारी बातों को आपने, நீர் குறைவற்ற செல்வத்தையும் சுகத்தையும் தருகிறவர், आप बिना गति का आशीष को தைரியப்படுத்துகிறவர். धैर्य करने वाले। தாவீது சொல்கிறார், दाऊद कहता நான் है, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தது உண்மைதான், मैं मृत्यु के घोर भयंकर रास्तों से चला, सच्ची बात है, ஆனா நான் பயப்படல. पर मैं डरा नहीं, காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். कारण प्रभु मेरे साथ था।
அவர் என்னோடு கூட இருந்தார். वो मेरे साथ था, அதனால என்னை கன்மலைக்கு மேல நிறுத்தினார். इसलिए मुझे चट्टान के ऊपर खड़ा என் कर दिया। பாதம் சறுக்கும் போது அவர் என்னை தாங்கினார். मेरे पैर फिसलते समय उसने मुझे संभाला, என்னுடைய இருட்டை அவர் வெளிச்சமாய் मेरे மாற்றினார். अंधकार को उसने उजाले में बदल दिया। அதனால நாங்கள் வெளிச்சத்தில் வெளிச்சம் கண்டோம். इसलिए हम उजाले के ऊपर நல்லவரே, उजाला पाए। ஸ்தோத்திரம் இயேசப்பா. अच्छे खुदा आपको இந்த காலை धन्यवाद करते வேளையில் உம்முடைய நாமத்துக்கு நன்றி हैं। சொல்லுகிறோம். सुबह के समय में आपके नाम को வேதம் मैं சொல்லுகிறது, वचन कहता है கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். परमेश्वर राज्य करता யுத்தம் கர்த்தருடையது. है, युद्ध प्रभु का है, அவரே எல்லாவற்றையும் முன்னிட்டு செய்வார். वो सब आगे रहकर करेगा। நீங்கள் சும்மா இருப்பீர்கள், आप केवल शांत रहे, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் प्रभु பண்ணுவார். आपके लिए युद्ध करेगा। இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை आज जो इस मिस्री को आप देख அல்லது रहे हो, இன்றைக்கு பார்க்கிற இந்த பிரச்சனையை आज इस परेशानी को जो நீங்கள் आप ஒரு देख रहे நாள் हो, காண फिर மாட்டீர்கள். कभी नहीं देखोगे। அவரே நமக்கு முன்பாக சென்று वो हमारे आगे जाकर கோணலானவைகளை செவ்வையாக்கு टेढ़े रास्तों को स्थिर करेगा। சீறுகிற புயலை அதை அடக்கி போடுகிறவர், हमारे ऊपर उठने वाली तूफानों को பெரு வெள்ளத்துக்கு தப்பு வைக்கிறவர், बड़े से बड़े पानी को वो जो है उसमें வெயிலுக்கு बचाने वाला, நிழலா இருக்கிறவர், धूप में छाव बनने वाला, நம்மை சகோதரன் என்று அழைக்கிறவர். हमें भाई के रूप நன்றி में சொல்கிறோம் बुलाने பிதாவே, वाला। आप धन्यवाद करते நன்றி हैं। சொல்கிறோம். धन्यवाद இந்த காலவேளையில் எங்கெல்லாம் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, ये सुबह के समय जो जो आंसुओं के साथ हैं, இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் அடையட்டும். प्रभु यीशु मसीह के नाम से आपके बच्चे, யாராவது போய் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். कोई भी प्रार्थना करे तो वहाँ एक வசனம் समाधान, வாசிக்கும் போது ஆறுதல் கிடைக்கட்டும். वचन पढ़ते समय एक समाधान मिले। ஆண்டவரே, நீர் உம்முடைய வெளிச்சத்தை காண்பியும். प्रभु आपके उजाले को आप दिखाइए, அநேகர் நம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். बहुत सारे लोग आपकी आवाज को सुने। நீர் உமையே வெளிப்படுத்த தகப்பனே, आपको प्रकट कीजिए, தரிசனத்துல காண்பீங்க. दर्शन में दिखाइए। டாக்டரால் கைவிடப்பட்டவங்க எழும்பட்டும், डॉक्टर से जो छोड़े गए वो उठकर நடக்கட்டும். ஆண்டவரே, चलने दे प्रभु। கர்த்தரே இதை செய்தார் என்று காணட்டும். प्रभु ने ये बातें की, உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும். आपके नाम को ऊंचा करते என்ன நடக்குமோ என்று எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். क्या होगा करके लोग बहुत, ஆனா நாங்கள் சொல்லுகிறோம், और हम कहते हैं கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். परमेश्वर सब देख கர்த்தர் लेगा, எங்களுக்காக பார்த்துக் கொள்ளும். प्रभु हमारे लिए सब அப்படிப்பட்ட देखेगा। நல்ல விசுவாச நம்பிக்கை எங்களுக்கு தருவதற்காக ऐसा ஸ்தோத்திரம். अच्छा विश्वास दिया उससे धन्यवाद। உடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. आपके नाम को धन्यवाद। நீர் மகிமையான காரியங்களை आप செய்யும். महिमा के कार्य को करते எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உடைய நாமத்துக்கே சொல்லுகிறோம். सारा आदर महिमा आपके नाम को हम देते हैं, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினோ, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினோ, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமையாவோ அற்பமே, உரிய பெருமையாவோ அற்பமே, விந்தை கேரு சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல ஆமென்.